பயத்துல சிக்கி கொண்டா மாதிரி உணர்ந்திருக்கிறீங்களா? கடந்த கால தவறுகள், சந்தேகங்கள், எதிர்காலத்தின் பயம், இது எல்லாம் மனசை அடைத்து விடுகின்ற அந்த தருணத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்றைய இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான உண்மையை பார்க்க போறோம். கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் நம் வாழ்க்கைக்குள் இயேசு எப்படி நம் காயங்களை வெற்றியாக மாற்றுகின்றார் என்பதை தோமாவின் சந்தேகத்திலிருந்து இறை இரக்கத்தின் அதிசய சக்தி வரை இந்த செய்தி உங்கள் நம்பிக்கையை வாழும் முறையை மாற்றிவிடும். இப்பொழுது இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை சந்திக்கட்டும். நம்பிக்கை சுடர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று திருச்சபை நம்மை ஒரு விசேஷமான தருணத்திற்கு கொண்டு செல்கின்றது. அது உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீடர்களுக்கு முதல் முறையாக தோன்றிய அந்த பாஸ்கா மாலை நேரம். அதற்கு பிறகு 8 நாட்களுக்கு பின் அவர் மீண்டும் தோன்றுகின்றார். நாம் இன்னும் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பாஸ்கா வாரத்தில் தான் இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி வெளியில் மட்டுமல்ல, நம் இதயத்தின் ஆழத்திற்குள் இறங்க வேண்டும். சீடர்கள் பயப்படுகிறார்கள். யூதர்களிடமிருந்து தாக்குதல் வருமோ என்ற பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், தங்கள் குருவை காட்டி கொடுத்து விட்டோமே என்கின்ற பயம். அவர்கள் மூடிய கதவுகள் மரத்தால் ஆன கதவுகள் மட்டுமல்ல, அவை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் மூடிய கதவுகளையும் நினைவுபடுத்துகின்றது. நம்மை அடைத்து வைத்திருக்கும் பயங்கள், நம்மை சோர்வடைய செய்யும் சந்தேகங்கள், கடந்த காலத்தின் காயங்கள். ஆனால் அப்படி பயம் நிறைந்த அந்த தருணத்திலே இயேசு உள்ளே வந்தார். அவர் கதவை தட்டவில்லை, காத்திருக்கவில்லை. இயேசு உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்கின்றார். அவர்கள் ஓடிவிட்டதற்காக, இயேசுவை விட்டு ஓடிவிட்டதற்காக அவர் அவர்களை கண்டிக்கவில்லை. ஆழ்ந்த சமாதானத்தை பரிசாக கொடுக்கிறார். இதுதான் கருணை. நாம் மிகவும் பலவீனமாகவும் பயத்துடனும் இருக்கும் இடத்திலேயே கடவுள் நம்மை தேடி வருகிறார். உயிர்த்த இயேசுவின் மகிமை மிகு காயங்கள். இயேசு தன் கைகளையும் விலாவையும் காட்டுகின்றார். சிலுவையில் காயங்கள் மறைந்து விடவில்லை, அவை இன்னும் தெரிகின்றன. ஆனால் இப்பொழுது ஒளிமயமாக மாறியிருக்கின்றன. அந்த காயங்கள் எல்லா வார்த்தைகளிலும் விட அதிகம் பேசுகின்றன. நான் வலியை கடந்து வந்தேன், உங்களுக்காக அதை வென்றேன். உங்கள் காயங்களுக்கும் வெற்றியின் அடையாளங்களாக மாறலாம் என்கின்றன. நம்மிடம் எத்தனையோ காயங்கள் உள்ளன. ஏமாற்றங்கள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், நம்பிக்கை இழப்புகள். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கின்றார், உங்கள் காயங்களை மறைக்காதீர்கள், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் அவை குணமடைந்து சாட்சியாக மாறும். பரிசுத்த ஆவியும் மன்னிப்பின் வரமும். பின்னர் இயேசு சீடர்கள் மேல் மூச்சை ஊதினார். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அது புதிய படைப்பின் மூச்சு. பிறகு அவர் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அவ்விதம் திருச்சபை பிறந்தது. திருச்சபை ஒரு நீதிமன்றம் அல்ல, அது ஒரு இரக்கத்தின் வீடு, ஒரு ஆன்மீக மருத்துவமனை. அங்கே ஒவ்வொரு காயமும் குணமாக்க முடியும். தோமையாரும் நம்முடைய சந்தேகமும் 8 நாட்களுக்கு பிறகு தோமா வந்தார். முதலாவது சந்திப்பில் அவர் இல்லாமல் இருந்தார். அவர் சொன்னார், நான் பார்க்கவில்லை என்றால் நம்ப மாட்டேன். நம்மில் பலரும் அவரை போலவே இருக்கிறோம். நாமும் இயேசுவை நம்புவதற்கு, கடவுளை நம்புவதற்கு அடையாளங்களை தேடுகின்றோம். அதற்காக இயேசு மீண்டும் வந்தார். தோமையாருக்காக மட்டும். அவர் அவரை கண்டிக்கவில்லை. அன்பாக சொன்னார், உன் விரலை இங்கு வை. நம்பிக்கை இல்லாதவனாக இராதே, உள்ளவனாக இரு. ஆனால் தோமா அவரை தொடவில்லை. அவர் மாறாக முழங்காலில் விழுந்து, என் ஆண்டவரே, என் தேவனே என்று உயர்ந்த நம்பிக்கையுடன் கூறுகின்றார்.
காணாமல் நம்புவோர் பாக்கியவான்கள். இயேசு இறுதியில் சொன்னார், காணாமல் நம்புவர்கள் பாக்கியவான்கள். அது நமக்காக சொன்ன வார்த்தை. நாம் உடலால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் இறை வார்த்தையில், திருப்பலியில், சகோதர மன்னிப்பில் நாம் அந்த உயிர்த்த இயேசுவை சந்திக்கின்றோம். இந்த நம்பிக்கை கடவுளுக்கு மிகவும் மிகவும் மதிப்புடையது. இரக்கத்தின் சமூகமாக வாழ்வோம். அப்போஸ்தலர் பணி புத்தகம் சொல்கிறது, முதல் கிறிஸ்துவ சமூகமானது ஒரே இதயமும் ஒரே ஆவியும் கொண்டு வாழ்ந்தது. அவர்கள் ஒன்றாக ஜெபித்தார்கள், மகிழ்ச்சியுடன் அப்பத்தை பகிர்ந்து உண்டார்கள். புனித பேதுரு 2வது வாசகத்திலே சொல்கிறார், கடவுளின் பெரிய இரக்கத்தினால் நாம் புதிய வாழ்விற்கு பிறந்துள்ளோம். நாம் அழிவில்லாத ஒரு நம்பிக்கைக்காக பிறந்தவர்கள். சோதனைகளில் கூட நம்பிக்கை நம்மை அளவிடறிய மகிழ்ச்சியால் நிரப்புகின்றது. தெய்வீக இரக்கத்தின் ஊற்று கிறிஸ்துவின் திறந்த பக்கவாட்டிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தது. இவை ஆன்மீக செயல்முறைகளின், திருச்சபையின் புதிய வாழ்வின் அடையாளங்கள். இதுதான் கடவுளின் கருணை. இந்த இறை இரக்கத்தின் விழா புனித ஜான் பால் II அவர்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் புனித ஃபவுஸ்டினா அவர்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுவப்பட்டது. கருணை என்பது கடவுளின் பெயர் என்பதை நினைவூட்டுகின்றது. புனித ஃபவுஸ்டினாவிடம் இயேசு சொன்னார், மனித குலம் எனது கருணையில் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அமைதி கிடைக்கும். நாம் இறை இரக்கத்தின் படத்தை காண்கின்ற பொழுது இயேசுவின் இதயத்திலிருந்து வெள்ளை மற்றும் சிவப்பு ஒளிக்கதிர்கள் வருகின்றன. தண்ணீரையும் இரத்தத்தையும் குறிக்கின்றன. இன்றைய சுவிசேஷத்தின் காட்சியாக அது அமைகின்றது. ஒரு புதிய தொடக்கம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு ஒரு நினைவு நாளாக மட்டும் அல்ல, அது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். கிறிஸ்துவின் காயங்கள் நம்மை தொடட்டும். அப்பொழுது நாம் தோமாவை போல, என் ஆண்டவரே, என் தேவனே என்று உலகிற்கு தைரியமாக சொல்லும் சாட்சிகளாக மாறுவோம். இந்த வாரம் நமது ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி, அதற்கான பதிலை உங்களுடைய கருத்தில் தெரிவியுங்கள். உங்கள் இதயத்தில் மூடப்பட்டிருக்கும் கதவு எது? இயேசுவிடம் திறக்க விரும்பும் அந்த கதவு என்ன? உங்கள் கருத்தை கருத்து பகுதியில் பகிர்ந்து விடுங்கள். ஒன்றாக சேர்ந்து நமது பயங்களை நம்பிக்கையாக மாற்றும் வலிமையை கண்டறியலாம். ஜெபிப்போமா? உயிர்த்தெழுந்த ஒரு மிரக்கலுமான இறைவா, எங்கள் சந்தேகங்களை தொட்டு, எங்கள் சடங்குகளை குணப்படுத்தி, உமது அமைதிக்கும் எல்லையற்ற இரக்கத்திற்கும் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு தைரியம் தாரும். இரக்கத்தின் அன்னையான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த செய்தியை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் நம்பிக்கை தேடும் நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள்.